கர்நாடகாவில் ஒரு நகைக்கடைக்குள் புகுந்த பெண்கள் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை நைசாக திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பர்தா அணிந்து வந்து கொள்ளையடித்தவர்கள் சிக்குவார்களா? கர்நாடக மாநிலம் தாவணகரே நகரில் ரவி என்பவர் நகைக்கடை வைத்துள்ளார். இந்த நகைக்கடைக்கு பர்தா அணிந்த சில பெண்கள் வெள்ளி பொருட்கள் வாங்க வந்துள்ளனர். அப்போது கடை ஊழியர்கள் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒரு ஊழியர் மட்டுமே இருந்துள்ளார். அவரிடம் வெள்ளி டம்ளர் காட்டும்படி அப்பெண்கள் கூற அவரும் காட்டியிருக்கிறார். அப்பெண்கள் புதிய டிசைன்களில் டம்ளர் வேண்டும் என கேட்க ஊழியரும் வேறு டிசைன்களை எடுத்து வர உள்ளே சென்றுள்ளார். அந்த நேரத்தை பயன்படுத்தி அக்கும்பலில் இருந்த ஒரு பெண் தங்க ஜிமிக்கி, கம்மல் உட்பட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருந்த பெட்டியை எடுத்து தன் பர்தாவுக்குள் மறைத்து கொண்டார். அதன் பின் வெள்ளி டம்ளர்களை கொண்டு வந்த ஊழியரிடம் எந்த டிசைனும் பிடிக்கவில்லை என கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறி உள்ளனர். நகைக்கடையின் உரிமையாளர் வாரம் ஒரு முறை எவ்வளவு நகைகள் விற்பனையாகி உள்ளன, எவ்வளவு மீதம் உள்ளன என்பதை கணக்கு பார்ப்பது வழக்கம். அதே போன்று கணக்கு பார்த்தபோது சுமார் 1.5 கிலோ தங்க நகைகள் குறைவது தெரிய வந்தது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது பர்தா அணிந்து வந்த பெண்களில் ஒருவர் நகை பெட்டியை திருடி சென்றது தெரிந்தது. இது குறித்து பசவநகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருட்டு நடந்து ஒரு வாரம் ஆகிவிட்டதாலும் அப்பெண்கள் பர்தா அணிந்திருந்ததாலும் அவர்களை கண்டுபிடிப்பது போலீசாருக்கு சவாலாக உள்ளது. சமீபத்தில் தாவணகரே பகுதியில் ஏடிஎம் ஒன்றில் 13 கோடி ரூபாய் திருடப்பட்டு மதுரை அருகே கிணற்றில் மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் அதிர்வுகள் அடங்குவதற்குள் மற்றொரு சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.